Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Today grade 10 unit 8 கண்டி ராஜ்யம் என்ற பாடப்பகுதியில் ரெண்டாம் ராஜசிங்கன் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. அதே மாதிரி வீடியோக்குள்ளே போக முன்னுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ ரெண்டாம் ராஜசிங்கன் மன்னனை பற்றி பார்க்குற டைமுக்கு முதலாவது இவருடைய இளமைக்கால பெயர் தெரிஞ்சிச்சோணும். இவருடைய இளமைக்கால பெயர் மகா ஆஸ்தான குமாரன். ரைட், இவருடைய தந்தை தான் செனரத் மன்னன் மறைவை அடுத்து ரெண்டாம் ராஜசிங்கன் ஆட்சிக்கு வர. ரைட், அப்போ இவர் நிறைய சவால்கள் எதிர்கொள்ளுக. இதில் முதலாவது சவால் கண்டி ராஜ்யத்தின் மீதான போர்த்துகேட படையெடுப்புகள் வர, அதை அடக்கணும் என்றது முதலாவது சவால். இந்த சவாலை இவர் எப்படி வெற்றிகரமாக முறையடிச்சு என்றால் 1638 கண்ணொருவ யுத்தத்தில் கண்டியை வெற்றி கொள்ள செய்தார். அடுத்தது சவால் போர்த்துகேரை இந்த நாட்டிலிருந்து விரட்டி விட்டுடணும் அப்படின்றது. அதுக்காக இவர் என்ன செஞ்சால் கப்பல் படை பலம் உள்ள ஒல்லாந்தர்களோட உதவியை நாடுக. ரைட், அந்த வகையில் போர்த்துகேயர் 1658 வெளியேற்றிடுக. ஆனால் ஒல்லாந்தர்கள் சில பிரதேசங்களை கைப்பற்றிடுக. அப்போ அடுத்த சவால் என்னென்றால் ஒல்லாந்தட ஆக்கிரமிப்பில் இருந்து கண்டியை பாதுகாக்கணும் என்றது. ரைட்டா, அப்போ இவ எப்படியா ஒல்லாந்தட ஆக்கிரமிப்பில் இருந்து கண்டியை பாதுகாத்தென்றால் இப்போ போர்த்துகேயர்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு மாதிரி ஒல்லாந்தர்கள் நல்ல புலமாய், அதாவது போர்த்துகேட்டிருந்து கைப்பற்ற கோட்டைகளை மன்னனுக்கு கொடுத்து வார போக 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 கொடுக்காம அதில் ஒல்லாந்தர்கள் அந்த கோட்டைகளை கைப்பற்றிடுக. அப்படித்தான் ஒல்லாந்தர்கள் உள்ளுக்கு வாரது இலங்கைக்குள்ள. அப்போ மன்னன் என்ன செய்தென்றால் 1670 இருந்து 75 அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒல்லாந்தர்களுக்கு எதிராக நிறைய தாக்குதல்களை செஞ்சு அவங்களோட வசம் இருந்த பல பிரதேசங்களை மன்னன் மீட்டெடுத்துக்கு வர. அந்த வகையில் கட்பிட்டி, சிலாபம், திருகோணமலை, மட்டக்களப்பு இந்த மாதிரியான துறைமுகங்கள் எல்லாம் கண்டி மன்னன் ராஜசிங்கனுக்கு உரித்தாகுக. அதன் பிறகு ஒல்லாந்தர்கள் அப்படியே கண்டியோட தாக்குதல்கள் மேற்கொள்ளாமல் சமாதானமான முறையில் வைத்திருக்க 50 வருடங்களுக்கு மேல் ஆட்சி செஞ்சுட்டு இரண்டாம் ராஜசிங்க மன்னன் இறந்து போய்த்திருக்க. அதுக்கு பிறகு அவன் மகன் ரெண்டாம் விமல தர்மசூரியன் ஆட்சிக்கு வர. இவரை பற்றி சொல்லணும் என்றால் இவர் பௌத்த சமயத்துக்கு பணிகள் செஞ்சார். ரைட், உசம்பத்தா நிகழ்வுகளை நடத்தின, அதோட தலதா மாளிகையை புனர் நிர்மாணம் செஞ்சார். இந்த ரெண்டும் தான் ரெண்டாம் விமல தர்மசூரிய மன்னனில் வாரது. அதுக்கு பிறகு வார ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் ரெண்டாம் விமல தர்மசூரியன் தரன் மகன். ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் அப்பா அம்மாயும் இல்லை வாப்பா அம்மாயும் இல்லை, அதாவது இவர் ஒரு பலவீனமான மன்னன். இவருக்கு வாரிசுரிமையும் இல்லை. ஆகவே இவர் தென்னிந்திய பெண்ணைத்தான் தென்னிந்திய இளவரசியைத்தான் மணந்து கொண்டது. ஆகவே அந்த மரபுப்படி இங்கே அந்த மன்னனுக்கு வாரிசு இல்லாமல் இறந்து போனென்றால் மனைவிட சகோதரன் அரசன் ஆகணும். அந்த வகையில் ஸ்ரீவீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் தான் கண்டியிட கடைசி சிங்கள மன்னன். இவருக்கு பிறகு நாயக்க வம்ச அரசாட்சி நாயக்கர்களோட ஆட்சி தான் தொடங்குது. ரைட்டா, அந்த வகையில் நாயக்க வம்ச முதல் மன்னன் ஸ்ரீ விஜய ராஜசிங்கன். இவர் பௌத்த சமயத்தை தழுவி வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கட தேரரோட உதவியை பெற்றுக்கொண்டு உசம்பத்தா நிகழ்வுகளை மேற்கொண்டாலும் பௌத்த சமயத்தை முன்னேற்றத்துக்கு நடவடிக்கை எடுத்தண்டாலும் அது கைகூடல்ல. ரைட், இவரோட காலத்தில் கைகூடல்ல. இவரை பற்றி ஸ்ரீ விஜயராஜசிங்கனை பற்றி வரணும் என்றால் வாரது கேள்வி முதலாவது நாயக்க வம்ச அரசன் தாரன். கண்டியிட முதலாவது நாயக்க வம்ச அரசன் தாரன் தான் வார. அப்போ அதுக்கான விட என் ஸ்ரீ விஜயராஜசிங்கன் விளங்கினா. ஸோ
அதுக்கு பிறகு ஸ்ரீ விஜயராஜசிங்கன் வாரிசு இல்லாமல் இறந்து போய்த்திருக. அதுக்கு பிறகு கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் வார, அதாவது ஸ்ரீ விஜயராஜசிங்கனின் மனைவியிட சகோதரன். ஸ்ரீ விஜயராஜசிங்கன் செத்து போய்த்ததுக்கு பிறகு கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் வார. அவரை பற்றி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் ஒழுங்காக பார்க்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.